அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண சரித்திரம் அல்ல. அது மனித குலத்திற்கு ஒரு முழுமையான வழிகாட்டி. இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா எனும் நகரத்தில் கிறிஸ்துக்கு பின் 571ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். குல பெருமையையும் சாதி வேற்றுமையையும் வேரோடு பிடுங்கி எறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அரபு மண்ணில் உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குறைஷி எனும் குலத்தில் பிறந்தார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தந்தை அப்துல்லாவையும் தமது 6ஆம் வயதில் தாயார் ஆமினாவையும் பறிகொடுத்து அனாதையாக நின்றார்கள். பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலிஃபின் அரவணைப்பிலும் அவர் மரணித்த பின் பெரிய தந்தை அபு தாலிபின் பராமரிப்பிலும் வளர்ந்தார்கள். சிறு வயதில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதால் அற்பமான காசுக்காக ஆடு மேய்த்தார்கள். ஓரளவு விவரம் தெரிந்தவுடன் தமது பெரிய தந்தையுடன் சேர்ந்து சிரியா நாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள். இதனால் இளமையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எழுதவோ படிக்கவோ அவர்களுக்கு தெரியாது. தமது 25வது வயதில் வியாபாரத்தை கற்றுத் தேர்ந்தார்கள். மக்காவில் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாகவும் பெரும் வணிகராகவும் திகழ்ந்த ஹதீஜா அம்மையார் நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம், பண்பாடு, நேர்மை மற்றும் வியாபார திறமை ஆகியவற்றை கேள்விப்பட்டு நபிகள் நாயகத்தை மணந்து கொள்ள விரும்பினார்கள். நபிகள் நாயகத்தை விட அதிக வயதுடையவராகவும் விதவையாகவும் இருந்த ஹதீஜா அம்மையாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டார்கள். இதன் மூலம் மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர் என்ற நிலைக்கு உயர்ந்தார்கள். தமது 40 வயது வரை அவர்கள் சாதாரண மனிதராகவும் ஒரு வியாபாரியாகவும் தான் இருந்தார்கள். 40 வயது வரை எந்த ஒரு இயக்கத்தையும் அவர்கள் தோற்றுவிக்கவில்லை. எந்த ஒரு கொள்கை பிரச்சாரமும் செய்ததில்லை. 40 வயது வரை சராசரி மனிதர்களில் ஒருவராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் தமது 40ஆம் வயதில் தம்மை கடவுளின் தூதர் என்று பிரகடனம் செய்தார்கள். அகில உலகையும் படைத்தவன் ஒரே கடவுள்தான். அந்த ஒரு கடவுளை தவிர யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்பதுதான் கடவுளிடமிருந்து தமக்கு வருகின்ற முக்கியமான செய்தி என்றார்கள். கொலை, கொள்ளை, வட்டி, சூதாட்டம், விபச்சாரம், போதைப் பொருட்கள், பொய், பித்தலாட்டம், மோசடி, ஏமாற்றுதல் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் மனிதர்கள் விலகி இருக்க வேண்டும் என்ற செய்தியும் கடவுளிடமிருந்து தமக்கு வருவதாக கூறினார்கள். கஅபா என்னும் ஆலயத்திலும் அதை சுற்றிலும் 360 சிலைகளை நிறுவி தினம் ஒரு சிலைக்கு வழிபாடு நடத்திய சமுதாயத்தில் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும், மற்றவை கடவுள் அல்ல என்று கூறினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை வரலாற்றை படிக்காதவர்களும் அனுமானிக்க முடியும். உண்மையாளர், நம்பிக்கைக்கு உரியவர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டிய மக்கள் இந்த கொள்கை முழக்கத்துக்கு பின் கடும் பகைவர்களாகிவிட்டனர். பைத்தியம் என்று பட்டம் சூட்டினார்கள். அவர்களையும் அவர்களது கொள்கையை ஏற்றுக்கொண்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரையும் சொல்லனா துன்பத்துக்கு ஆளாக்கினார்கள். நபிகள் நாயகம் அவர்களை முதலில் எதிர்த்தவர்களும் கடுமையாக எதிர்த்தவர்களும் அவர்களது குடும்பத்தினர்தாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமது குலத்தைச் சேர்ந்த ஒருவரே எல்லோரும் சமம் என்று பிரச்சாரம் செய்கிறாரே, தாழ்த்தப்பட்டவர்களையும் இழிய குலத்தோரையும் கருப்பர்களையும் அடிமைகளையும் உயர்குலத்துக்கு சமம் என்கிறாரே, தம்மோடு சரிக்குச் சரியாக அவர்களையும் மதித்து குல பெருமையை கெடுக்கிறாரே என்ற ஆத்திரத்தில் தம்மை மிகவும் உயர் குலம் என்று நம்பிய நபிகள் நாயகத்தின் குலத்தினர் கடுமையாக நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பிரச்சாரத்தை இரகசியமாக நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்களின் கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்ட அப்பாவிகளையும் கேட்பதற்கு நாதியற்றவர்களையும் கொன்று குவித்தார்கள். சிறுவர்களை ஏவிவிட்டு கல்லால் அடிக்கச் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கணவாய்க்கு நபிகள் நாயகத்தையும் அவர்களது சகாக்களையும் விரட்டி அடித்து சமூக புறக்கணிப்பும் செய்தனர். பல நாட்கள் இலைகளையும் காய்ந்த சருகுகளையும் மட்டுமே உணவாக கொள்ள வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நபிகள் நாயகத்துடன் யாரும் பேசக்கூடாது, அவருடன்
யாரும் எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் ஊர் கட்டுப்பாடு போட்டார்கள். நபிகள் நாயகத்தின் சகாக்கள் ஒரு கட்டத்தில் ஊரை விட்டே ஓட்டம் பிடிக்கும் நிலைக்கு ஆளானார்கள். நபிகள் நாயகத்தின் அனுமதியோடு சிலர் அபிசீனியாவுக்கும் வேறு சிலர் மதினா எனும் நகருக்கு குடிபெயர்ந்தார்கள். இத்தனை அடக்கு முறைகளையும் மீறி நபிகள் நாயகத்தின் கொள்கை வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. முடிவில் இவரை உயிரோடு விட்டு வைத்தால் ஊரையே கெடுத்து விடுவார், எனவே கொலை செய்து விடுவோம் என்று திட்டம் வகுத்தார்கள். இச்செய்தியை அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொத்து சுகம் வீடு வாசல் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு எளிதாக எடுத்துச் செல்ல இயன்ற தங்க நாணயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தம் தோழர் அபூபக்கருடன் மதினா எனும் நகர் நோக்கி தியாக பயணம் மேற்கொண்டார்கள். 40ஆம் வயதில் ஆரம்பித்த மக்கா வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 53ஆம் வயது வரை நீடித்தது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது அவர்களது கொள்கை பிரச்சாரம் பற்றி கேள்விப்பட்டு மதினாவிலிருந்து சிலர் வந்து நபிகள் நாயகம் அவர்களை ஏற்கனவே சந்தித்திருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கொள்கை விளக்கத்தையும் ஏற்றிருந்தனர். மக்காவில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி மதீனா வரலாம், எங்கள் உயிரை கொடுத்தேனும் உங்களை காப்போம் என்று அவர்கள் உறுதிமொழியும் கொடுத்திருந்தனர். மதீனா சென்று நபிகள் நாயகம் அவர்கள் போதனை செய்த ஒரு கடவுள் கொள்கையை பிரச்சாரம் செய்து ஓரளவு மக்களையும் அவர்கள் வென்றெடுத்திருந்தனர். இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போல அவ்வூரில் மகத்தான வரவேற்பு அவர்களுக்கு காத்திருந்தது. அவ்வூர் மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த கொள்கையையும் ஏற்றார்கள். நபிகள் நாயகத்தை தங்களின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். மதீனா நகரின் மக்கள் மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள மக்களும் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். 1000 ஆண்டுகளில் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு அகண்ட ராஜ்யத்தை 10 ஆண்டுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அதுவும் அடக்கு முறையினால் இல்லாமல் தமது கொள்கை பிரச்சாரத்தின் மூலம் மக்களை வென்றெடுத்து இந்த ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். இத்தகைய சாம்ராஜ்யம் நபிகள் நாயகத்துக்கு முன்போ பின்போ உலகில் எங்குமே ஏற்பட்டதில்லை எனலாம். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலகட்டத்தில் பைசாந்தியமும் பாரசீகமும் உலகில் மிகவும் வலிமை மிக்க நாடுகளாக இருந்தன. உதாரணமாக பைசாந்தியம் ரோம பேரரசு கிழக்கு, பாரசீகம் சாசானிய பேரரசு. உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளாக இவ்விரு நாடுகளும் இருந்தன. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் 10 ஆண்டுகளில் தமது ராஜ்யத்தை உலகின் ஒரே வல்லரசாக உயர்த்தினார்கள். அன்றைக்கு உலகில் மிகவும் வலிமை மிக்க இராணுவ பலம் கொண்டதாகவும் கூலிக்காக பணி செய்யாத வீரர்களை கொண்டதாகவும் நபிகள் நாயகத்தின் இராணுவம் இருந்தது. அதுபோல் கேள்வி கேட்பாரில்லாத வகையில் அதிக அதிகாரம் பெற்ற தலைவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆட்சி தலைமை மட்டுமின்றி மற்றொரு தலைமையும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அறிமுகப்படுத்திய இஸ்லாம் எனும் ஆன்மீக பாதைக்கும் அவர்களே தலைவராக இருந்தார்கள். ஒரு வகையில் பார்த்தால் இது ஆட்சி தலைமையை விட வலிமையானது என்று கூறலாம். ஆட்சி தலைமைக்கு கட்டுப்படும் போது பயத்தின் காரணமாகவே மக்கள் கட்டுப்படுவார்கள். முழு ஈடுபாட்டுடன் கட்டுப்பட மாட்டார்கள். மத தலைமைக்கு பக்தியுடன் கட்டுப்படுவார்கள். ஆன்மீக தலைவருக்கு முன்னால் ஆட்சி தலைவர்களும் அறிஞர்களும் மண்டியிட்டு கிடப்பதையும், நாட்டையே ஆளும் தலைவர்கள் கூட ஆன்மீக தலைவர்களின் கால்களில் விழுந்து கும்பிட்டு நிற்பதையும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். யாரோ உருவாக்கிய ஒரு மதத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகளில் ஒருவராக இருப்பவருக்கே இந்த நிலை என்றால், ஒரு மார்க்கத்தை உருவாக்கிய ஒரே ஆன்மீக தலைவராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் மக்களால் எவ்வளவு மதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை கூற தேவையில்லை. இதனால் நபிகள் நாயகத்தின் நடை உடை பாவனையை கூட அப்படியே பின்பற்றக்கூடிய தொண்டர்களை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். கேள்வி கேட்பாரில்லாத ஆன்மீக தலைமையும் அசைக்க முடியாத ஆட்சி தலைமையும் அவர்களிடம் இருந்தும் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் தெரியுமா? தலைமைக்கு ஆசைப்படுபவரும் இது போன்ற பதவிகளையும் அதிகாரத்தையும் அடைந்தவரும் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவ்வாறு நபிகள் நாயகம் அவர்கள் நடக்கவில்லை. பதவியையும் அதிகாரத்தையும் பெற்றவர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவார்களோ அவ்வாறு அவர்கள் பயன்படுத்தவும் இல்லை. இவ்வளவு மகத்தான அதிகாரமும் செல்வாக்கும் பெற்றிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி பொருள் திரட்டினார்களா? தமது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டார்களா? சொத்துக்களை வாங்கி குவித்தார்களா? அறுசுவை உண்டிகளுடனும் அரண்மனை வாசத்துடனும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார்களா? தலைமை பதவியை பெற்ற ஒருவர் வகை வகையாக உண்டு உடுத்திருக்கிறாரா? பல வகையான பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாரா? ஆடம்பர பொருட்களை குவித்திருக்கிறாரா? அன்னார்ந்து பார்க்கும் மாளிகைகளை கட்டினாரா? ஊரை வளைத்து போட்டாரா? தனது வாரிசுகளுக்கு சேர்த்து வைத்து சென்றிருக்கிறாரா என்ற கேள்விகளுக்கு இல்லை என்று விடையளிக்க முடிந்தால்தான் அவர் பதவியை பயன்படுத்தி பொருள் திரட்டவில்லை என்று கூற முடியும். மேற்கண்ட எல்லா கேள்விகளுக்கும் நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை இல்லை என்றுதான் வரலாறு விடை கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் உயர்ந்து நின்ற காலத்தில் அவர்கள் எத்தகைய உணவை உட்கொண்டார்கள் தெரியுமா? மன்னர்கள் உண்ட உணவுகளை நபிகள் நாயகம் அவர்கள் கண்களால் கூட கண்டதில்லை. சராசரி மனிதன் உண்ணுகின்ற உணவை கூட அவர்கள் உண்டதில்லை என்பதற்கு அவர்களின் வரலாற்றில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. எங்கள் வீடுகளில் 3 மாதங்கள் அடுப்பு பற்ற வைக்கப்படாமலே கழிந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். என் சிறிய தாயாரே, அப்படியானால் உயிர் வாழ எதை உண்பீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு ஆயிஷா அவர்கள், பேரிச்சம் பழமும் தண்ணீரும் தான் எங்கள் உணவாக இருந்தன. சில நேரங்களில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தோழர்கள் கறந்த பாலை அன்பளிப்பாக தருவார்கள். அதை அருந்துவோம் என விடையளித்தார்கள். அறிவிப்பவர் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, இலக்கம் 2567. தோல் நீக்கப்பட்ட கோதுமையில் தயாரான ரொட்டியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதுண்டா என்று நபிகள் நாயகத்தின் பணியாளர்களில் ஒருவரான சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர், நபிகள் நாயகம் அவர்களை இறைவன் தனது தூதராக அனுப்பியது முதல் அவர்கள் மரணிக்கும் வரை சலிக்கப்பட்ட மாவில் தயாரான ரொட்டியை சாப்பிட்டதே இல்லை என்றார்கள். நபிகள் நாயகம் அவர்களின் காலத்தில் உங்களிடம் சல்லடைகள் இருந்தனவா என்று கேட்டேன். அதற்கு அவர், நபிகள் நாயகம் அவர்களை அல்லாஹ் தனது தூதராக அனுப்பியது முதல் அவர்கள் சல்லடையை பார்த்ததில்லை என்றார். தோல் நீக்கப்படாத கோதுமை மாவை சலிக்காமல் எப்படி சாப்பிடுவீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், தீட்டப்படாத கோதுமையை திருகையில் அரைப்போம், பின்னர் வாயால் அதை ஊதுவோம், உமிகள் பறந்துவிடும், எஞ்சியதை தண்ணீரில் குழைத்து சாப்பிடுவோம் என்று விடையளித்தார். அறிவிப்பவர் அபு ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 5413. நபிகள் நாயகத்தின் குடும்பத்தினர் நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கும் வரை 3 நாட்கள் தொடர்ந்து எந்த உணவையும் வயிறார உண்டதில்லை என நபிகள் நாயகத்தின் நெருங்கிய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நூல் புகாரி, இலக்கம் 537. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 ஆண்டுகள் பணியாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நாங்கள் சென்றோம். ரொட்டி தயாரிப்பவர் ரொட்டி தயாரித்துக் கொண்டிருந்தார். எங்களை நோக்கி சாப்பிடுங்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவான ரொட்டியை சாப்பிட்டதில்லை, தமது கண்களால் எண்ணெயில் பொரிக்கப்பட்ட ஆட்டை பார்த்ததில்லை என கூறினார். அறிவிப்பவர் ஹதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 5385. இந்த வரலாற்று சான்றுகளை பல கோணங்களில் நாம் அலசி பார்க்க வேண்டும்.
ஏழ்மையிலேயே காலத்தை கழிக்கும் ஒருவர் மிகவும் எளிமையான உணவை உட்கொள்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது முதல் 40 வயது வரை மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். காய்ந்து போன ரொட்டியை சாப்பிடும் நிலையில் அவர்கள் இருந்ததில்லை. செல்வச் செழிப்பை ஏற்கனவே அனுபவித்து பழக்கப்படாத, வாய்ப்பும் வசதியும் கிடைக்கப்பெறாத ஒருவர் இத்தகைய உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் நாம் ஆச்சரியப்பட முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் வலிமை மிக்க ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா வசதிகளையும் அனுபவிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அனுபவித்தால் யாரும் எதிர்கேள்வி கூட கேட்க மாட்டார்கள் என்ற நிலையும் இருந்தது. அவர்கள் உருவாக்கிய அரசாங்க கருவூலத்தில் ஒருவேளை பணம் இருந்திருக்காது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். அவர்கள் உருவாக்கிய அரசாங்கம் தன்னிறைவு பெற்றிருந்தது போல் உலகில் இன்று வரை எந்த அரசாங்கமும் தன்னிறைவு பெற்றதில்லை. அப்படி இருந்தும் தோல் நீக்கப்படாத கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு அந்த மாமன்னரால் எப்படி வாழ்க்கை நடத்த முடிந்தது? குழம்பு கூட இல்லாமல் வினிகரில் தொட்டு அதையும் ருசித்து சாப்பிடுவது எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது? காய்ந்த ரொட்டியும் வினிகரும் கூட இல்லாமல் வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு, பச்சை தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு பல மாதங்களை அவர்களால் கழிக்க முடிந்தது எப்படி? அந்த உணவை கூட தினமும் சாப்பிட முடியாத நிலையை எப்படி அவர்களால் சகித்து கொள்ள முடிந்தது? ஒரு நாள் தயாரிக்கப்பட்ட பழைய குழம்பை 15 நாட்களுக்கு பிறகு பயன்படுத்துவதற்கு நிகரான வறுமையான வாழ்க்கையை உலக வரலாற்றில் நம்மால் காண முடியுமா? முதலாளியின் பசியைக் கண்டு அவரிடம் வேலை பார்ப்பவர் பரிதாபப்பட்டு தனது வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கும் நிலையை உலகில் எந்த மன்னரேனும் எந்த முதலாளியேனும் சந்தித்திருக்க முடியுமா? காய்ந்த ரொட்டியையும் தொட்டுக்கொள்ள வாசனை ஏதும் இல்லாத உருக்கிய கொழுப்பையும் தமது வேலைக்காரர் வீட்டிலிருந்து வாங்கி பசியை நீக்கிய தலைவர் கற்பனை கதையில் கூட இருக்க முடியுமா? பசி களைப்பை அவர்களின் முகத்தில் கண்டு சாதாரண குடிமகன் ஒருவர் விருந்துக்கு அழைக்கும் அளவுக்கு அவர்களின் வாழ்க்கை எளிமையாக இருந்துள்ளது எப்படி? இந்த சான்றுகளை ஒரு முறைக்கு பல முறை படித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பதவியை பயன்படுத்தி பொருள் திரட்டவில்லை, செல்வத்தை குவிக்கவில்லை என்பது விளங்கும். இந்த உணவு பழக்கத்தை மட்டும் வைத்து நபிகள் நாயகம் தமது பதவியை பயன்படுத்தி செல்வத்தை குவிக்கவில்லை என்று எப்படி கூற முடியும்? எளிமையான உணவு பழக்கம் உடைய எத்தனையோ பேர் வளமான நிலையில் உள்ளனரே, வேறு வகையான சுகபோகங்களை அனுபவிக்கின்றனரே. அதுபோல் நபிகள் நாயகமும் தமது பதவியின் மூலம் செல்வத்தை குவித்து வேறு வகையான சுகபோகங்களை அனுபவித்தார்கள் என்றால் அதுவும் இல்லை.